தம்மாத்தொண்டு வயசில் என்ன ரவுடித்தனவனுங்களுக்கு. சரி, ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்க ரவுடிஸ் இருக்காங்களே, அவங்கள கண்காணிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரித்திர பதிவேடு ரவுடிஸ் இருப்பாங்களே, அடிக்கடி ஏதோ வெக்கேஷன் போயிட்டு வர மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வருவாங்களே கேஸில் மாட்டி, அது போல் ரவுடிஸு அடிக்கடி சண்டை போட்டுக்கிற அந்த ரவுடி கேங்ஸ் இருக்கும் பாருங்கள், எத்தனை பேர்லாம் மோதிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டு. போதைப் பொருட்களை ஓட்டுறதுன்னு சில ரவுடிகள் இருப்பானுங்க, அதுவும் ஏதோ பிரேக்கிங் பெல்ல வர மாதிரி டெரிட்டரி பிரித்து ஓட்டுவானுங்க. என் ஏரியாவுக்குள்ளே நீ வந்து ஓட்டக்கூடாது, நான் மட்டும் தான் போதைப் பொருளை ஓட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸு. இது பத்தாதுன்னு கட்ட பஞ்சாயத்து செய்வாங்க பாருங்கள், அப்பேற்பட்ட ரவுடிஸு. எங்கன்னா நீங்கள் லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா அது பிரச்சனை ஆகுதுன்னா கட்ட பஞ்சாயத்து. ஒரு இடத்துல போய் கடையை நீங்கள் எடுக்கிறீங்களா, அங்கே பிரச்சனைனா கட்ட பஞ்சாயத்து. எப்படி 1000 கட்ட பஞ்சாயத்து செஞ்சுட்டு இருக்க ரவுடிஸ் இருக்காங்களா இவங்க எல்லாரையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. எதுக்கு ப்ரோ இந்த கண்காணிப்புன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் ஸ்பெஷல் டிரைவு, இந்த ஒரு ஆப்ரேஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்காணிப்பு. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் முன்னெடுத்திருக்க ஒரு ஆப்ரேஷன் இது. இதன்படி என்ன இருக்குன்னா, நேற்றுக்கு நைட்டு மட்டுமே 75 ரவுடிஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏரியா வைஸ் பிரித்து சொல்கிறதா இருந்தால், டிநகர் வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜுடிஷியேஷன் சார்ந்து அங்கே ஒரு 18 பேர், அடையாறில் 16 பேர், புளியந்தோப்பில் 20 பேர், அண்ணா நகரில் 10 பேர், மயிலாப்பூரில் 12 பேர். இன்னும் அந்த லிஸ்ட்டு பெருசாக போகுது. அத்தனை பேர் போலீஸார் தேடி 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 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எந்தளவுக்கு ஈடுபட்டிருந்தாங்கன்னு இங்கே லிட்டரலாக தெரியுதா. இந்த ஆப்ரேஷனை தமிழ்நாடு மக்கள் மனப்பூர்வமாக வரவேற்றதாக ஆகணும். வேறு சாய்ஸ் யாருக்கும் கிடையாது. பிகாஸ் ரவுடிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இது போல் ஆப்ரேஷன்ஸ் இன்றியமையாத ஒன்று. அதை தான் டிபார்ட்மெண்ட் இப்போ பர்ஃபெக்டாக இனிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெல்லையில் இந்த கைதியை வந்து பாதுகாப்பாக அழைச்சிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அரெஸ்ட் பண்ணி, அந்த பணியில் காவலர்கள் கடமை தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு டிபார்ட்மெண்ட்டு. இதை தான் முதலே சொன்னேன். இது போல் உடனுக்குடனே தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்த ஒரு அலட்சியத்தை எந்த ஒரு ஆஃபீஸரும் முன்னெடுக்க மாட்டாங்க. என்ன இருக்குன்னா, ஒரு கைதியை கூப்பிட்டு போயிருக்காங்க, அந்த கைதி எஸ்கேப்புங்க, போலீஸை ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். மாவட்ட எஸ்பிக்கு செம கடுப்பு இந்த விஷயத்தில். அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலையே. நெல்லையில் நடந்த விஷயம் இது. இந்த விஜயநாராயண ஸ்டேஷனை சேர்ந்த 2 தலைமை காவலர்கள் சஸ்பெண்டு. ஒருத்தர் முத்துராமலிங்கம், இன்னொருத்தர் லட்சுமணன். இது எதுக்காக ஒரு செய்தியாக மாற்றி உங்ககிட்ட கொடுக்குற அப்படின்னா, இந்த வீடியோ பல போலீஸ்காரங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணுன்ற விஷயத்த தலைமை ரொம்ப நிர்பந்தமாக கொண்டு போயிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான்.